சென்னை பெங்களூரு இடையே 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புல்லட் ரயில் திட்டத்திற்கு டெண்டர் வெளியிடப்பட்டு உள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூரு வரையிலான இந்தியாவின் 3வது அதிவேக புல்லட் ரயில் திட்டப் பணிகள் பூர்வாங்க கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் வெளியிடப்பட்டு உள்ளது. இதன் மூலம் இந்த திட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து உள்ளது. தேசிய அதிவேக ரயில் கழகம் வெளியிட்டுள்ள புதிய டெண்டரின்படி ஒப்பந்ததாரர் இந்த திட்டத்தின் திருத்தப்பட்ட புதிய வழித்தட வரைபடத்தின் அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீடு சுமார் 18,000 கோடி ரூபாய் ஆகும். மொத்தம் 306.2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த அதிவேக வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரல், பூந்தமல்லி, அரக்கோணம், சித்தூர், கோலார், கொடிஹள்ளி, ஒயிட்ஃபீல்டு மற்றும் பெங்களூரு பையனஹள்ளி ஆகிய 8 முக்கிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கக்கூடிய இந்த புல்லட் ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வரும்போது சென்னை மற்றும் பெங்களூரு இடையேயான பயண நேரம் தற்போதைய 7 மணி நேரத்திலிருந்து வெறும் 1 மணி நேரத்திற்கு குறைவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் வரும் 2035ஆம் ஆண்டிற்குள் முழுமையாக நிறைவடையும் என்றும் கணிக்கப்பட்டு உள்ளது. இதற்காக இந்த திட்ட வழித்தடத்தில் அமைய உள்ள 41 கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.